अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புடம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் February 7 2026 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னியா ராசி, சஷ்டி திதி, தேய்பிறை, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம். அதுலேயும் சதய நட்சத்திரத்துக்கு மத்தியானம் வரைக்கும், காலையில் வரைக்கும். அதுக்கப்புறம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, நல்ல நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் யார் யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டு. துளாராசிக்கும் பரவாயில்ல, மீன ராசிக்கும், கன்னி ராசிக்கும், ரிஷபராசிக்கும் சூப்பராக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெண்கள் கண்டிப்பாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிப்பீங்க. வேலை வாங்குவதில் இன்றைய நாள் நீங்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கிறீர்கள். லக்ஷ்மி நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மருத்துவர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான நாளாக இருக்கப்படுது. ஆண்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடியக்கூடிய பிராப்தம் இருக்குது. எல்லா விஷயமே நல்லபடியாக என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படும்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக கட்டுமானம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் புதுசாக பிளான் போடுறோம், வீடு கட்டுறேன்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் அம்மா சொல் பேச்சு கேட்பது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் டார்க் கிரீன். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் ஆதிக்கம் உங்கள் பக்கம் நீங்கள் தான் செலுத்துவீங்க. உங்கள் எண்ணங்களில் ஆதிக்கம் செலுத்துவது, ஒரு விஷயத்தை வேகமாக செய்வது, எதுவாக இருந்தாலும் நல்லா ப்ளே பண்ணக்கூடிய வாய்ப்புகள், மூளை ரொம்ப அதிகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற ஒரு எண்ணம், எக்ஸாஸ்ட் ஆக மாட்டீங்க. அதுதான் மெயினான விஷயம். இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லா தெய்வ அனுகிரகத்தோடு நம்ம ஜம்ஜாமுன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், தான தர்மங்கள், தேவையான பண வசதிகள், இது எல்லாமே இந்த மாதிரி நாட்களில் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். எதை நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. நினச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும். பிளான் பண்ண விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தேவையே இல்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன உளைச்சல், இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாள். இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணால் போதும், நடந்துடும். அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்களில் தெரியாதவங்க கூட உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுவாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம்.
துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு நம்பி ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மெயினாக நண்பருக்கு ஏதாவது உதவி அதை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற எண்ணம், ரொம்ப கௌரவமாக சில விஷயங்கள் நடந்து கொள்வது, அதெல்லாம் இன்றைய நாள் நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பொறுப்பாக நடந்துக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக நடக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உக்ர நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், தெய்வ அனுகிரகம் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாள், எல்லார் மேலேயும் நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். இந்த நாள் நிறைய பேருக்கு ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன், பெரிய பொறுப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், பிளான் பண்ணது எல்லாமே நடக்கும். செமையாக இருக்க போகுது. அதுவும் இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். அருமையான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும், பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இழுத்து நடக்கும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். வீட்டில் ஹெல்த் மட்டும் பார்த்துங்க. உடம்பு ஹீட் ஆகிறது, சில பேருக்கு தலை காலில் ஏதாவது பிரச்சனை வர்றதுங்கிற மாதிரி இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. கண்ணு கூட அவங்களுக்கு ரெட் ஆகும் நாள், ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹீட். மற்றதெல்லாமே நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள். எல்லாமே நீங்கள் பிளான் பண்ண மாதிரி பக்காவாக நடக்கும். எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த தலைவலியும் கிடையாது. இந்த மாதிரி நாட்களில் உங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அதிரடியாக, அதாவது ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை, அக்ரெசிவாக முடிக்கக்கூடிய நிலைமை, அதெல்லாம் தான் இன்றைய நாள் நடக்க போகிறது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஏற்றங்கள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் சில விஷயங்கள் தள்ளி போய் நடக்கும், அவ்வளோதான். ஆனால் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள், விட்டு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் கடன்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. அருமையான நாளாக இருக்க போகிறது. முழு தெய்வ அனுகிரகம் ஏ கிளாஸாக இருக்குது. அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய சக்ஸஸை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.